கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் பகுதிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பகுதியில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தாவரங்கள், பறவைகள், விலங்குகள், இடங்கள் ஆகியவற்றை பற்றி பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆடுகளை குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஆடுகள் கிறிஸ்து பிறப்புக்கு முன் 5000 ஆண்டுகள் முந்தைய வரலாறு கொண்டவை. பொதுவாக ஆடுகள் அதன் பால், ரோமங்கள், இறைச்சிக்காகவே வளர்க்கப்படுகின்றன. எதிரிகளிடமிருந்து ஆடுகள் தங்களைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாத மிகுந்த பயந்த சுவாபம் கொண்டவை. மிகவும் எளிதாக பாதை மாறி செல்லக்கூடியவை. மேலும் ஆடுகள் மேய்ப்பனுடைய குரலையும் முகத்தையும் நன்கு அடையாளம் கண்டுகொள்ளும் எனவும் சுமார் 2 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 50 குரல்களை நினைவில் வைத்திருக்கும் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். பழைய ஏற்பாட்டில் 222 வசனங்களிலும் புதிய ஏற்பாட்டில் 31 வசனங்களிலும் ஆடுகளை பற்றி பார்க்கிறோம். ஆதியாகமம் 4:2 படி ஆதாமின் 2வது மகன் ஆபேல்தான் முதல் மேய்ப்பன் என்று அறிகிறோம். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு மந்தைகள் அதிகம் இருந்ததால் செல்வ சீமான்களாக அறியப்பட்டனர். யோசேப்பு தன் தகப்பன் வீட்டாரை அறிமுகம் செய்து வைக்கும்போது அவர்கள் மேய்ப்பர்கள்,
ஆடு மாடு மேய்ப்பதுதான் அவர்கள் தொழில் என்று கூறுகிறான். சங்கீதம் 78, 70, 71 வசனங்களின்படி கறவலாடுகள் பின்னாக சென்ற தாவீதை தேவன் இஸ்ரவேல் அனைத்திற்கும் ராஜாவாக்கினார். பழைய ஏற்பாடு காலத்தில் பெரும்பாலும் ஆடுகள் பலியிடுவதற்காகவே பயன்படுத்தப்பட்டன. புதிய ஏற்பாட்டில் யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். மனுக்குலத்தின் இரட்சிப்பிற்காக மாசற்ற பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட போகிறதை அவன் முன் அறிவித்தான். இன்று ஆடுகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற 3 பாடங்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக யோவான் 10:3-4 வசனங்களின்படி ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. நாமும் நானே வாசல் என்று சொல்லி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்பட்டு உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டுகொள்ளலாம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஆடுகள் விலை மதிப்புமிக்க சொத்தாக கருதப்பட்டன. எனவேதான் மத்தேயு 18:12 காணாமல் போன ஒரு ஆட்டை மேய்ப்பன் தேடி சென்று மீட்டது போல காணியாட்சிக்கு புறம்பே இருந்த நம்மையும் இயேசு கிறிஸ்து தேடி வந்து தம்முடைய பிள்ளைகளாக மாற்றினார். மூன்றாவதாக, ஆடுகள் அமைதியான சுபாவம் கொண்டவை. இதனை ஏசாயா 53:7 தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் தன் வாயை திறவாதிருந்தார் என்று இயேசுவின் பாடுகளை முன் அறிவித்த ஏசாயா குறிப்பிடுகிறார். ஆடுகளாகிய நாமும் நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவுக்கு பின் சென்றால் சங்கீதம் 23 கூறியிருக்கிறபடி இவ்வுலக ஜீவியத்தில் அமர்ந்த தண்ணீர், புல்லுள்ள இடங்கள், கோலும் தடியும் தேற்றும் அனுபவங்கள், நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர்ந்து முடிவிலே கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். ஆமேன். பிரியமானவர்களே, என்னுடைய பேர் டெனிசா டேவிட்சன். நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், மனநிலை மருத்துவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் கிரீஃப் பெரீவ்மெண்ட். அதாவது நம்மளுக்கு முக்கியமானவர்களை நம்ம இழக்கும் பொழுது, இல்லைன்னா நமக்கு சுற்றி இருக்கிற க்ளோஸ் சர்க்கிளில் முக்கியமானவர்களை யாரோ இழந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வரும்பொழுது அவங்களுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிரீஃப் பெரீவ்மெண்ட்ங்கிறது ஒவ்வொரு டைம் லைனில் அதுக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வித்தியாசமாக இருக்கும். அந்த இமீடியட் ரெஸ்பான்ஸ் அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி வித்தியாசமாக அது மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதிர்ச்சி சிலவங்களுக்கு கம்ப்ளீட் அவங்க நம்பாயிருவாங்க. என்னால் இது நம்ப முடியலையே, எனக்கு அழுறதுக்கு கூட கண்ணீர் இல்லை அப்படிம்பாங்க. என்னால் இது யோசித்து பார்க்க முடியல, என்ன நடக்குன்னே தெரியல, எனக்கு என் மனசு ஓட மாட்டேங்குது, என் மைண்ட் ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் ஃப்ரீஸ், டிசோசியேஷன், அந்த ரெஸ்பான்ஸ் அது ஒரு நார்மல் ரெஸ்பான்ஸ். இவ்வளோ முக்கியமான ஒருத்தர் இழந்துருக்காங்க, அழமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்படி அவங்க ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி அவங்களே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு நார்மல் ரெஸ்பான்ஸ். இன்னொரு விதமான ரெஸ்பான்ஸ் என்னென்னா, அதிர்ச்சியில் சிலவங்க பாரி ஆளலாம், அங்கே இங்கேன்னு ஓடலாம், என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் கத்தலாம், கோவப்படலாம். ஏன் இப்படி, ஏன் அப்படி அப்படின்னு தங்க மேலே கோவரலாம், மற்றவங்க மேலே கோவரலாம். ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் மேலே கோவரலாம், ஹாஸ்பிட்டல் மேலே கோவரலாம். இது ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். அந்த மாதிரி ஒரு இம்மீடியட் டைமில் வாக்குவாதம் பண்ணுறது பிரயோஜனமே இல்லை. யாரையும் போய் ஜட்ஜ் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. நீ இப்படி பண்ணாதனால உனக்கு ஆயிட்டு, நீ இப்படி பண்ணலை அதனால் அப்படி ஆயிட்டு அப்படின்னு தயவுசெய்து ஒன்றும் பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அந்த டைமில் இது அங்கே பீயிங் தேர். அதாவது அவங்களோடு கூட இருங்க, ஃபிசிக்கலி இருந்து நீங்கள் இருக்கிறதே அவங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் காம் ஆகும். அதுக்கப்புறம் முக்கியமாக ப்ராக்டிக்கல் திங்ஸ் பாருங்கள், இம்மீடியட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஏன்னா அந்த அதிர்ச்சியில் இருக்கிறவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ இம்மீடியட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணுமா, ப்ராக்டிக்கலாக ஹெல்ப் பண்ணணுமா, என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம், ஃப்யூனரல்னால் என்ன ஆர்கனைஸ் பண்ணோம், வேறு சர்வீஸ்னால் என்ன ஆர்கனைஸ் பண்ணணும், அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்ககிட்ட இருந்து எடுத்து
நீங்கள் அதை செய்யுங்க. ஆனால் உங்களுடைய மனசில் அது இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும்னு எப்படி இருக்குதோ அதை இல்லை, அவங்ககிட்ட இது உங்களுக்கு இது எப்படி செய்யணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி அது விருப்பம் இருக்குதோ, அவங்க மனசில் என்ன இருக்குதோ அதன்படி நீங்கள் அவங்களுக்கு செய்து கொடுங்க. மற்ற ப்ராக்டிக்கல் திங்ஸ் அந்த இம்மீடியட் டைமில் அவங்களுக்கு தூங்குறதுக்கு முடியாது, சாப்பிடணும்னு யோசிக்க முடியாது. அதனால் குக் பண்ணுறது டெஃபினட்டாக மோஸ்ட் பீப்புள் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் ப்ராக்டிக்கலாக ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் சமைச்சோ இல்லைன்னா எங்கள் சாப்பாடு எடுத்து அவங்களுக்கு போட்டு வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க, கையில் கொடுங்க. அதுக்கப்புறம் தூங்குனீங்களான்னு கேளுங்க. நான் இங்கே இருக்கும்போது கொஞ்ச நேரம் நீ தூங்கிட்டு வா அப்படின்னு கொஞ்சம் தூங்குறதுக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு சில வேளை தூக்கமே வராதவங்களுக்கு டாக்டர்ஸ்ட்டு ஏதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்க வேண்டியது இருக்கும். கொஞ்சமாவது தூங்கலைன்னா அவங்களால அடுத்த நாட்களை தாண்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி இன்கேஸ் தூங்குறதுக்கு ஒரு மெடிக்கேஷன் வேணும்னா அதுக்கும் அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட பேசி அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் வீக் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதல்ல அநேகவர் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அது குறையும் போது அவங்களுக்கு சப்போர்ட்ஸ் குறையும். ஸோ அந்த டைமில் ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் மந்த் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. ஏதாவது சாப்பாடு கொண்டு கொடுக்கணுன்னா கொடுங்க. அவங்களுக்கு வீட்டில் க்ளீன் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா துணி துவைச்சி கொடுக்கணும், வாஷிங் மிஷினில் போடணும், இல்லைன்னா பாத்திரங்கள்லாம் அப்படியே கிடக்குது கழுவி கொடுக்கணும். அப்படின்னா அந்த மாதிரி ப்ராக்டிக்கலான திங்ஸ்க்கு உதவி பண்ணி கொடுங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துல லீவ் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்களான்னு பாருங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான உதவிகளை இம்மீடியட்டாக பண்ணி கொடுங்க. இது மக்களுக்கு அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான உதவியாக இருக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு நீங்கள் காட்ட வேண்டியது ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், நான் இங்கே இருக்கிறேன், நான் அன்போடு இருக்கிறேன். அது ஒரு இதை காட்டினீங்கன்னா போதும். ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே கூடாது. முக்கியமாக நம்ம மனசில் வைக்கணுன்னா, நம்ம இங்கே இன்றைக்கி இருக்கிறோன்னா இது ஆண்டவருடைய சித்தங்கிறதுனால, நம்ம நாளைக்கு இங்கே இல்லைனாலும் அது ஆண்டவருடைய சித்தங்கிறதுனால. அதனால் நம்ம வேறு யாரையும் பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு உரிமை இல்லை. ஆனால் தாழ்மையோடும் அன்போடும் அங்கே இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறது மட்டும்தான் முக்கியம். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் தருகிறேன் கர்த்தாவே. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே, யாரை இழந்திருக்கிறார்கள், எவ்வளவு வேதனையில் இருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. எத்தனை கேள்விகள் ராத்திரியில் கர்த்தாவே தூங்கும் பொழுது தூக்கம் வருதா, நினைவுகள் வருதா, யோசனைகள் வருதா, இது எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. சொல்ல முடியாத வேதனைகள், வேறு யாரிடமும் பேச முடியாத வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. அவர்கள் விடும் ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் காண்கும் தேவனாக இருப்பதனால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்களோடு கூட நீர் பேசும். நான் உன்னுடனே கூட இருக்கும் தேவன் என்பதை நீர் காண்பித்தருளும் ஆண்டவரே. நீ தனியாக இல்லை மகளே, உன்னோடு கூட நான் இருக்கேன். உன்னுடைய கையை நான் பிடித்து நான் உன்னை நடத்தி கொண்டு போவேன், உன்னை என் தோளில் சுமப்பேன். அப்படி நீர் அவர்களுக்கு சொல்லும் கர்த்தாவே. எந்த வேதனையில் இருந்தாலும் கையை பிடித்த நீர் அவர்களை தாங்கி எடுத்து நிறுத்தும் கர்த்தாவே. என்ன மாதிரி வார்த்தைகள் அவர்கள் கேட்டாலும் கர்த்தாவே, அது அவர்கள் மனதை புண்படுத்தாதபடி அவர்களுக்கு நீர் நல்ல வார்த்தைகளில் பேசும் மக்களை அவர்களை சூழ்ந்து கொள்ள கிருபை செய்யும் கர்த்தாவே. அவர்களுக்கு தேவையான உதவியை நீர் அனுப்பும், பரத்தில் இருந்து அனுப்பும். அன்போடு காத்து பராமரித்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கைகளில் கர்த்தாவே திரும்பமாக சமர்ப்பிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தி தொர்க்காள். இந்த தொர்க்காள் யோப்பா பட்டணத்திலே வாழ்ந்த ஒரு மகள். இவளுக்கு தொர்க்காள் என்றும் தபித்தாள் என்றும் 2 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவை
பின்பற்றிய தொர்க்காள். வேதத்திலே இந்த ஒரு பெண்மணிக்கு மாத்திரமே சீஷி என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொர்க்காள் என்ற பெயருக்கு பெண் மான் என்ற அர்த்தம். எப்படி மான் சுறுசுறுப்பாக இருக்கிறதோ அதே போல இந்த தொர்க்காலும் தன்னுடைய வாழ்க்கையிலே சுறுசுறுப்பாக இருந்தாள். நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறது போல மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல அப்படி என்று வாசிக்கிறோம். அதே போல மான்கள் நீரோடையை வாஞ்சித்து தேடுவது போல இந்த தொர்க்காள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாஞ்சித்தாள், தேடினாள், அவரோடு ஊழியம் செய்தாள், ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி நடந்தாள். துறைமுகமான யோப்பா பட்டணத்திலே தொர்க்காள் வாழ்ந்து வந்திருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் பின்பற்றிய மகள். இரண்டாவது, இவளை குறித்து நாம் பார்க்க இருக்கிற காரியம், பிறருக்கு உதவி செய்த தொர்க்காள். தன்னிடம் வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்தாள். தர்மம் செய்தாள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். தர்மம் என்ற வார்த்தைக்கு கருணை, இரக்கம் இப்படிப்பட்ட அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தன்னிடம் வந்த யாவருக்கும் தர்மங்களையும் உதவிகளையும் செய்த தொர்க்காள். ஆதி காலங்களிலே உடைகள் அதிகமாக பணக்காரர்களிடம் மாத்திரமே இருக்கும். சாதாரண மக்களிடம் அநேக ஆடைகள் இருப்பதில்லை. ஆனால் இந்த தொர்க்காள் தன்னிடம் வந்த அனைத்து ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் ஆடை இல்லாதவர்களுக்கும் ஆடைகளை தைத்து கொடுத்ததாக நம்ம இதில் வாசிக்கிறோம். பொதுவாக தையல் வேலை செய்கிறவர்களுக்கு அதிகமாக பொறுமை அவசியம். நிதானமாக செய்தால் மாத்திரமே அந்த வேலையை கச்சிதமாக முடிக்க முடியும். அநேக வேலைகளிலே நூல் அந்து போய்விடும். கூர்மையான கண் பார்வையோடு அதை செய்ய வேண்டும். அப்படி பொறுமையாக தன்னிடம் வந்த அனைவருக்கும் ஆடைகளை தைத்து கொடுத்த தொர்க்காள். தர்மங்களை செய்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். தர்மம் என்றால் கருணை, இரக்கம் இப்படிப்பட்ட அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு வருகிறவர்களுக்கு ஜெபித்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்த தொர்க்காள். பணக்காரியோ ஏழையோ எப்படிப்பட்டவளோ நமக்கு தெரியாது. ஆனால் தன்னிடம் வந்த அநேகருக்கு உதவி செய்ததாக வேதம் சொல்லுகிறது. பிறருக்கு உதவி செய்த தொர்க்காள். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். தன்னுடைய தாளந்தை பிரதிபலித்த தொர்க்காள். ஆண்டவர் தனக்கு கொடுத்த சாதாரண ஒரு தையல் வேலை, அந்த வேலையின் மூலம் ஆண்டவருடைய நாமத்தை அவர் பிரதிபலித்ததை நாம் பார்க்கிறோம். நற்கிரியைகளை செய்தாள் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அநேகர் தான் உயிரோடு இருக்கும்போது அநேகருக்கு உதவிகள் செய்வதில்லை. ஆனால் இந்த தொர்க்காள் உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அநேக மக்களுடைய கண்ணீரை துடைத்தாள். அதனாலே அவள் இறந்த பிறகு அவளுக்காக கண்ணீர் சிந்துவதற்கு அத்தனை பெரிய கூட்டம் வந்து நின்றதாக நம் வேதத்துல வாசிக்கிறோம். அவர்கள் சாதாரணமாக வரவில்லை. இவள் தனக்கு தைத்து கொடுத்த ஆடைகளை எடுத்துக்கொண்டு அவளை சுற்றி நின்று அழுதார்கள். கடந்த மாதத்திலே என்னுடைய ஆலயத்திலே ஒரு வயதான அம்மா இறந்து போனார்கள். அந்த அடக்க ஆராதனைக்கு நான் சென்றிருந்தேன். அங்கே அவர்கள் அந்த அம்மாவை குறித்து கூறிய ஒரு செய்தி, இந்த சகோதரி, இந்த அம்மா யாரிடமும் மற்றவர்களை பற்றி பேச மாட்டார்கள், யாரை பார்த்தாலும் புன்முறுவலோடு சிரிப்பார்கள் என்று சொன்னார்கள். நம் அநேக வேளைகளிலே இந்த உலகத்துல வாழ்றோம். அடுத்தவங்களை பார்த்து நம்ம எத்தனை நாள் சிரிச்சிருக்கோம், எத்தனை நாள் அடுத்தவங்களை குறித்து பேசாம இருந்திருக்கிறோம். உலகத்துல நம்ம வாழ்கிற இந்த நாட்கள் ஆண்டவருக்கு பிரியமான நாட்களாக நம்ம வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் அதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்கிரியைகளை செய்தால் என்று சொல்லும்போது வேதத்துல அதை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நம்ம நற்கிரியைகளை செய்யும்போது இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நம்ம நற்கிரியைகளை செய்யும்போது அதுதான் பெண்களுக்கு அலங்காரம் என்று சொல்லி வேதத்துல போடப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ தாளந்துகளை தந்திருக்கிறார். நன்றாக சமைக்கக்கூடியவர்கள் இருக்கலாம், ஜெபிக்கக்கூடியவர்கள் இருக்கலாம், மற்றவர்களை ஆறுதல் படுத்தக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த தாளந்துகளை எல்லாம் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நாம் வாழ்கிறோமா?
இந்த தொர்க்காள் இறந்ததற்கு பிறகு அநேக ஸ்திரீகள் வந்து அழுகிறார்கள். இதை கண்ட 2 பேர் பேதுருவிடம் போய் சொல்லுகிறார்கள், இப்படி ஒரு சகோதரி இறந்து விட்டாள் என்று சொல்லி. உடனே வந்து பேதுரு இந்த மகளுக்காக ஜெபிக்கிறாள். இவள் உயிரோடு எழுந்ததாக நம் வேதத்துல வாசிக்கிறோம். எத்தனை ஒரு ஆச்சரியம், எத்தனை ஒரு அற்புதம்! நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது, இல்லைன்னா அந்த உலகத்திலிருந்து நம்ம கடைசி நாளில் அதை மறித்து போகும்போது, என்னை குறித்து இந்த உலகம் என்ன சொல்லும் என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது என்னுடைய மனதிலே அதிகமாக தோன்றின காரியம், நான் ஒரு நாள் மறிக்கும்போது என்னை சுற்றி நிற்கிறவர்கள் என்னை குறித்து என்ன சொல்வார்கள், நான் என்ன செய்திருக்கிறேன் அப்படி என்று நான் யோசித்தேன். அதே போல நாமும் நம்மளுடைய மரண வேளையிலே நம்மளை சுற்றி நிற்கிறவர்கள் நம்மளை பார்த்து, ஐயோ நம்ம அந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல ஒரு உதவி கூட செய்ததே இல்லை, ஒருத்தங்களை பார்த்து சிரிச்சது கூட இல்லை, ஆலயத்திற்கே போனதில்லை, வேதத்தையே தூக்குனதில்லை, இப்படி நம்மளை குறித்து சாட்சி சொல்வார்களா? இல்லைனா கிறிஸ்தவள் என்றால் இந்த அம்மாவை போல இருக்கணும், இந்த ஐயாவை போல இருக்கணும்னு சொல்லி நம்மளை குறித்து சாட்சி சொல்வார்களா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். கடைசி காலங்களுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக, மற்றவர்களுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு பாத்திரமாக, ஆண்டவருடைய அன்பை நாம் மூலமாக பிரதிபலிக்கிற ஒரு பாத்திரமாக இந்த உலகத்தில் வாழ்வோமானால் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் மாற முடியும். இந்த தொர்க்காள் தனக்கு தைக்க தெரிந்ததின் மூலம் ஊழியம் செய்ததை நாம் பார்க்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், நான் ஐடி ஃபீல்டில் இருக்கிறேன், நான் டீச்சராக இருக்கேன், நான் கம்பெனியில் இருக்கிறேன், நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் அப்படி ஊழியெல்லாம் செய்ய முடியல, நேரமே இல்லை அப்படி நினைக்கலாம். போ அல்லது அனுப்பு என்ற வார்த்தையின்படி நீங்கள் ஊழியக்காரர்களை தாராளமாக தாங்கலாம். பணத்தின் மூலம் அவர்களை தாங்கலாம், ஜெபத்தின் மூலம் அவர்களை தாங்கலாம். இயேசு கிறிஸ்து என்று ஒரு முறை கூட கேள்விப்படாத எத்தனையோ கிராமங்கள் நம்மளுடைய இந்திய தேசத்தில் இருக்குது. விஸ்வவாணி ஊழியத்து நிமித்தம் அநேக கிராமங்களிலே நாங்கள் ஊழியத்தை செய்து வருகிறோம். அப்படிப்பட்டவர்களை சிகரத்தை தொட வைப்பதற்கு உங்களால் முடியும். நீங்கள் என்ன செய்யலாம்? அவங்கள தாங்கலாம். எமிலன் ஒரு பாடல் எழுதியிருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. உங்களுடைய நேரங்களை, உங்களுடைய தாளந்துங்களை, உங்களுடைய பணத்தை ஆண்டவருக்காக கொடுக்கும்போது உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்ட செய்தியின்படி தொர்க்காள் உம்மை பின்பற்றினதையும் பிறருக்கு உதவி செய்ததையும் தன்னுடைய தாளந்துகளை, நேரங்களை பிரதிபலித்ததையும் நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை, நேரங்களை நாங்கள் உமக்காக பயன்படுத்த, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக நாங்கள் வாழ, இயேசுவை பற்றி ஒரு முறை கூட அறியாத மக்களுக்கு உம்முடைய அன்பை சொல்லுவதற்கு எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்று இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும், தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.
கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.